முக்கியமான இந்த விஷயத்தை சாஸ்திர விஷயங்கள் அதுக்கு மேலே பல கொட்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லி ரொம்ப அழகாக சொன்னேன். மேலே மேலே நல்லா வளரணும்னு பார்க்குறேன். திருப்பாவையில் ஆச்சாரியர்களை பற்றி சொல்ல போறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாய்மொழி பிள்ளை திருவடிகளே சரணம். माता चे तुलसी पिता इति तव श्री विष्णु चित्तो महान् भ्राता चे इति शेखरः प्रियतमः श्रीरङ्गरामायति ज्ञातारस्तनयाः त्वदुक्तिसरसास्तन्येन संवर्धिताः गोदा देवी कथं त्वमन्यसुलभा साधारणा सेवसी. கோதையருடைய திருப்பாவை வேதமுறைக்கும் வெத்தாகிறது. திருப்பாவையில் நமக்கு எத்தனையோ சாஸ்திரார்த்தங்கள் காட்டப்படுகிறது. சில அர்த்தங்கள் நமக்கு நேரே தெரிகிறது. ஆனால் சில அர்த்தங்கள் ஆச்சாரியனிடம் அடிபணிந்து கேட்டால் அர்த்தம் விளங்கும்படியாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால் சில அர்த்தங்கள் விலையுயர்ந்த ரத்தனங்களை போன்றது, கிடைப்பது அருகே. அடியே என்று எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு திருப்பாவையில் ஆச்சாரியர்கள். அம்பலரங்கும் மாவிக்கும் மந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உங்கள் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்றோ ஆச்சாரியன். இப்பொழுது நாம் திருப்பாவையில் எங்கெங்க ஆச்சாரிய விஷயமாக கூறப்பட்டது என்று பார்த்தால் நமக்கு நேரே தெரியவில்லை. ஆண்டாள் முதல் பாசனத்தை ஸ்பஷ்டமாக நாராயணனே நமக்கே படைந்துள்ளார் என்று ஆரம்பிக்கிறார். முடிக்கும் பொழுது கேசவனை என்று முடிக்கிறார். 30 பாசனங்களுமே பெருமாள் பற்றியே கூற வருகிறது. ஒரு பாசனம் கூட நமக்கு நேரே ஆச்சாரியனாக இல்லை. பின் எப்படி ஆச்சாரியன் பரமாக சுவாபதேசம் கூறுகிறார் என்றால் முதலில் நாம் நாராயணன் என்பவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாராயணன் என்பவர் நம் கண்முன்னே பார்க்கிறோமே ஆச்சாரியர், அவரே நாராயணன். சாக்ஷாத் நாராயணோ தேவஹா சாக்ஷாத் நாராயணோ தேவஹா கிருத்வா மத்யமயீம் தனூன் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினாம். காருண்யாத் சாஸ்திரபாணினாம் என்றால் லோகத்தில் தாழ்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் நம் போன்ற மக்களை எல்லாம் கை கொடுத்து தூக்க வேண்டும்ங்கிற பரம கருணையினாலே, பரமபுருஷனே தன் கருணையினாலே இந்த பூலோகத்தில் ஆச்சாரியங்கிற மந்த ஸ்வரூபம் எடுத்துக்கொள்கிறான். நம்ம பஞ்ச பிராகாரம்னு சொல்றோமா இல்லையா? பர யோக விபவ அந்தர்யாமி அர்ச்சை, இந்த பஞ்ச நிலைகளையும் தவிர்த்து ஆறாவதா ஒரு நிலையா ஆச்சாரியங்கிற மனித ஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்கிறான். மக்தான் உத்தரதே லோகான், இந்த லோகத்தின் மக்களை உத்தரிப்பிக்கிறதுக்காக இந்த லோகத்தில் தன்னுடைய திருக்கைகளான சஸ்திரம் வைத்துக் கொள்ளாமல் சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு இந்த பூலோகத்தில் அவதாரிக்கிறான். 30 அதனாலே ஆச்சாரியன் வேறல்ல, நாராயணன் வேறல்ல. பீதக ஆடை பிரான் பிரம குருவாய் வந்து என்று ஆழ்வார் கூறுகிறார். 30 பாசுரங்களுமே நீராட்டத்தை பற்றியே கூற வருகிறது. ஆண்டாள் முதல் பாசுரத்தில் நீராட போதுவீர் போதுமினோ நீர் என்கிறார். பின் நாங்களும் மார்கழி நீராட என்கிறார். கடைசியில் மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்கிறார். முதலிருந்து கடைசி வரை நீராட்டத்தை பற்றியே கூறுகிறார். ஆனால் அந்த கோபிகைகள் எங்காவது ஒரு நீர்நிலைக்கு சென்று தீர்த்தமாடுகிறார்களா என்று பார்த்தால் அப்படி தெரியவில்லை. நீரே எம்பெருமானிடம் சென்றார்கள், சிற்றஞ்சிற்காரே வந்துள்ளை சேவித்து என்று பாடினார்கள். அவ்வளவுதான். நீராட்டம் என்றால் கிருஷ்ண சம்ஸ்லேஷம். ஒரு ஜீவன் கண்ணனிடம் போய் சேருகிறார் இல்லையா, அதுதான் நீராட்டம்.
சாஸ்திரத்திலும் பகவானை எம்பெருமானை பற்றி கூறும் பொழுது ஏதத் பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கரிஷ்மே சீதவ்யோகதம் சாஸ்திரம் சொல்லுகிறது. எதுக்கு ஒரு ஜீவன் பிரம்மத்தை அடைகிறான் என்றால் எம்பெருமான் என்கிற குலத்தில் இறங்கி நீராடுவதற்குத்தான். குலசேகர ஆழ்வாரும் ஹரிசரசி விகாக்கியே என்கிறார். வேறே நம்மாழ்வார் கால நன் ஞான துறை படைந்தாடே என்கிறார். நாம் எம்பெருமான் என்கிற குலத்தில் இறங்கி நீராடும் பொழுது நல்ல துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆழ்வார் கூறின இந்த ஸ்லோகத்தில் காலன ஞானத்துறை என்கிறது முக்கியமான வார்த்தைகள். ஏனென்றால் நாம் அந்த எம்பெருமான் என்கிற குலத்தில் இறங்கி நீராடும் பொழுது நல்ல துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பகவான் கூறியுள்ளார். எந்த துறைகள் என்றால் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். ஆழ்வார் கூறின இந்த இந்த எல்லா துறையும் ஆபத்தான துறையாம். ஆனா ஆழ்வார் கூறின ஞான யோகம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். நாம் எம்பெருமானுடைய குலத்தில் இறங்கி நீராடும் பொழுது ஆச்சாரியன் என்கிற துறையை பற்றி நீராட வேண்டும் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். சுவாமி தேசிகனும் எத்திராய சப்ததியில் ஆளவந்தாரை ஒரு துறையாக பாவித்துள்ளார். மேலே மார்கழியில் ஆரம்பிக்கிற பிரபந்தம் இந்த கோதையுடைய திருப்பாவையே. அதனால்தான் ஆண்டாள் மார்கழியை கொண்டாடு என்கிறார். மாசானாம் மார்கசீர்ஷோ. மார்கசேஷம் என்பது இரண்டு வார்த்தைகள். மார்க என்றால் உபாயம், சீர்ஷம் என்றால் கலை. கலையான உபாயம் ஆச்சாரிய அபிமானமே. நாம் ஆச்சாரிய அபிமானத்தில் இருந்தால் நமக்கும் உயர்வான வாழ்வு கிடைக்கும் என்பதை காட்டத்தான் கோதை மார்கழியில் தொடங்கி எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரில் முடிக்கிறார். நாமும் ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கினால் நமக்கும் உயர்வான வாழ்வு கிடைக்கும். தீங்கேதும் இல்லாதே சிகந்தன் சிந்தைக்கு பாங்கானே பருவிடையோர் ஓங்கார தேரின் மேலேறி செரும் கதிரோடு போய் சேர்வரை அந்தாம் வந்தான். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாரூர் பிள்ளை திருவடிகளே சரணம். ரொம்ப அற்புதம். மார்கசீர்ஷத்தை நீ பிடிச்சுட்டேன்னு தெரியுது ஸ்ரீமதி. நல்ல மார்க்கத்தை, சிறந்த மார்க்கத்தை ஆச்சாரியன் வழியை பிடிச்சிட்டு நல்ல ஆச்சாரியன் அடைஞ்சிட்ட. அதுதான் அப்படியே சப்தங்களா, வார்த்தைகளா, ஸ்ரீசுக்திகளா வந்து பொழியது. அற்புதம். கிரீஷ் கரடைகள் பிரிச்சென்று பாசனை பற்றி சொல்ல போறோம்.